Marketing Champion, this is Professor R. Student from Government College of Technology. I am IMI Technical Champion Srijan Alanguchi. இன்னைக்கு என்ன பார்க்கணும் SOM-ல things related to topic கேட் 2012 கேட்ட ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்க? A cylindrical tank with closed end is filled with compressed air at a pressure of 500 kilopascal. The inner radius of the tank is 2 meter and it has a wall thickness of 10 mm. The magnitude of maximum in the plane shear stress in megapascal. In plane shear stress megapascal கேக்குறாங்க. சோ வந்து நமக்கு ஹூப் ஸ்ட்ரெஸ் தெரியும் PD by 2T. ஆனா வந்து இங்க R கொடுத்தனால PR by T போட்டுக்கலாம். அது இன்னர் ரேடியஸ். லாங் ஸ்ட்ரெஸ் வந்து PD by 4T. அப்போ வந்து R கொடுத்தனால PR by 2T போட்டுக்கலாம். அப்புறம் டவ் மேக்ஸ் இன்பிளான்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்முலா வந்து சிக்மா C minus சிக்மா L by 2 அது is equal to PD by 8T. ஸோ 8Tனா PR by 4T அப்படின்றது. இப்போ இது டேரெக்டாக வந்து 500 கிலோ பாஸ்கல் கொடுத்துருக்காங்க. இது 500 கிலோ பாஸ்கல் அப்படின்றாங்க. கிலோ பாஸ்கல்னால் வந்து கிலோ பாஸ்கலை வந்து மெகா பாஸ்கலாக மாற்றணும் அப்படின்னா அது வந்து 0.5 ஆகிடும். கிலோ பாஸ்கல் வந்து இது 500 kPa டிவைட் பை 1000 போட்டால் மெகா பாஸ்கல் ஆகிடும். ஏன்னா நமக்கு ஆன்சர் மெகா பாஸ்கல் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதை மாற்றிக்கலாம். ஆர் வந்து நமக்கு என்னென்னா 2 மீட்டர் அப்படின்றாங்க. ஆர் வந்து 2 மீட்டர். 2 மீட்டர்னால் வந்து நமக்கு என்ன அப்படின்னா 2000 mm. ஸோ இது 2 மீட்டர் அது 2000 mm. ஏன் எம்எம்னா அடிச்சிடலாம். கீழே வந்து 10 இருக்குது. ஸோ எம்எம் அடிச்சிடலாம். அப்போ 200 இன்ட்டு 4 இங்கே ஒரு 4 இருக்குது. 4னா வந்து 4 அடிச்சா 50 இது 5 25 மெகா பாஸ்கல் அப்படின்றது. ஸோ இது வந்து எம்எம்ல இது வந்து எம்எம்ல கொடுத்துருந்தனால அவனையும் எம்எம்மா மாற்றிட்டு 2000 எம்எம்மா மாற்றிடும். இவன் கேபிஏல கொடுத்தனால நம்ம எம்பிஏ வேணுனால 0.5 எம்பிஏவாக மாற்றும். டிவைட் பை 1000 போட்டால் கிலோ பாஸ்கல் வந்து மெகா பாஸ்கலாக மாறும். ஸோ யூனிட் தான் விளையாட்டை தவிர மற்றபடி ஒன்றும் இங்கே சிறப்பு அம்சம் கிடையாது. யூனிட்டை வச்சு அட்டகாசமாக விளையாடலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்துலேயே நம்ம 3 ஃபார்முலாவும் கற்றுக்கிட்டோம். அந்த 3 வந்து 6 ஃபார்முலாவை 6 வச்சு 6 ஃபார்முலாவை கற்றுக்கிட்டோம். ஃபார்முலாவை பார்க்காம யார் பெரியவங்க யார் சின்னவன்ற விளையாட்டு தெரிஞ்சு தான் போதும். ஸோ ஈஸியாக பண்ணிட்டு எம்பி யூனிட் கன்வர்ஷன் தான் இன்ஜினியருக்கு ஃபஸ்ட்டு பேசிக் நாலேஜ் இருக்கணும். யூனிட் கன்வர்ஷன் தான் நம்ம சூப்பராக படிக்கலாம். யூனிட் கன்வர்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேட் ப்ராப்ளம் பாருங்கள், சால்வ் பண்ணுங்கள். யூனிட் கன்வர்ஷன் தெரிஞ்சிங்க, டைமென்ஷன் தெரிஞ்சிங்க, நீங்கள் பக்கா இன்ஜினியர் ஆகிடுங்க. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.